என்றும் நான் செல்ல மாட்டேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம் 29வது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்பாகவே இதை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவும் வரப்போகிறதுக்கு முன்பாகவும் நடக்கக்கூடிய காரியங்களை யாருக்கு அதிகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலக மனிதருக்கு இயேசு கிறிஸ்து தெரியாது. உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் வருவார், நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ தேவன் வார்த்தை என்ன சொல்லுகிறது சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை குறித்தும் பிரச்சனைகளை குறித்தும் எதை சிந்தித்து என்ன பண்ணாத, கவலைப்படாமல் இரு. ஏனென்றால் நான் கொடுக்கக்கூடிய சமாதானம் மிகவும் பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கு 27வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கவனிங்க, சமாதானத்தை வைத்து போகிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல உபத்திரங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, ஆனால் என் சமாதானம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்றேன். அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. என் வாழ்க்கையில நிறைய நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா அவருடைய சமாதானம் தான் என்ன பண்ணுங்க, என் பிரச்சனையிலிருந்து என்னை தாண்டி போக வழிவாசலை உருவாக்கி கொடுக்கும். நம்புகிற மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக எதுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணல, எப்பொழுதும் தேவன் அற்புதம் செய்தா இந்த உலகம் செய்கிற அற்புதத்தை அவர் செய்ய மாட்டார். உலகத்தை தாண்டி இயற்கைக்கு மேலான அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு செய்வார். அல்லேலூயா. எந்த உலகத்தில் ஒரு மனிதனை நடக்க வைக்க முடியாது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடக்க வைக்க முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் இந்த உலகத்துல உலகத்துல எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும் அவர்களால் கண்களை திறக்க முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் கண்களை திறக்க முடியும். 40 வருடமாக இருக்கக்கூடிய முடவனை நடக்க வைக்க முடியும். 40 வருடமாக இருக்கக்கூடிய குருடனை பார்வையடைக்க முடியும். 4 நாள் மரித்து கல்லறையில் இருக்கக்கூடிய மனிதனையும் உயிரோடு கூட எழுப்ப முடியும். ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். அல்லேலூயா. இத்தனையும் நான் உனக்கு செய்திருக்கிறேன். இத்தனையும் இந்த வேதத்தின் மூலமாக நான் என்ன பண்ணிருக்கிறேன், உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கிற சூழ்நிலை ஏன் உன் இருதயம் கலங்குகிறது? ஏன் உன் இருதயங்கள் துவண்டு போகிறது? ஏன் உன் இருதயங்கள் போராட்டத்தை வருகிறது? யோவான் சுவிசேஷகம் 17ஆம் அதிகாரத்துல 33வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு என்ன சொல்றாருங்க, என்னிடத்தில் இருக்கிற சமாதானத்தை உண்டாயிருக்கும் பொருட்டு என்ன சொல்றாரு, உங்களுக்கு நான் சொல்றேம்மா. ஏசப்பா சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற, சமாதானத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னா, சந்தோஷத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னா, மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்று சொன்னா, அற்புதம் பெற வேண்டும் சொன்னா, இந்த உபத்திரத்தை நீ சந்திக்கணும். என்ன சொல்றாரு? என்ன சொல்ற அந்த வசனம் பாருங்க, இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு. யாருக்குங்க? அவருக்கு இல்ல. சமாதானத்தின் காரணம் அவர் தான், சமாதானத்தை வச்சுட்டு தான் போறாரு. ஆனா அவர் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம். அப்பனா ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரம் வரும்போதெல்லாம் என் சமாதானம் உனக்கு வரும்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இல்லையா? பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் யாரா வந்து நிற்பேன், உனக்கு தகப்பனாக வந்து நிற்பேன், நண்பனா வந்து நிற்பேன், தோழனாக நிற்பேன். எப்படி நமக்கு வர வேண்டும் நினைக்கிறா அப்படி வந்துருவார். இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய காரியத்தை, வேதத்தை அறிந்த பிள்ளைகள் யாராவது பைத்தியக்கார தனமா நீ வந்தனா புது புதுன்னு ஆசீர்வதிப்பா நினைச்சிட்டு போய் தலையை கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. அல்லேலூயா. வேதத்தை அறிஞ்சனா உபத்திரம் உண்டு, வேதத்தை அறிஞ்சா உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கம் உண்டு. ஏன் எனக்கு அற்புதமே நடக்கல நீ கேள்வி கேட்டது பெரிய ராங்கான கொஸ்டின். ஏன் நடக்கலன்னு கேட்டாலே என்னது ராங்கான கொஸ்டின். அது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. நடக்குது குறிச்சு நீ கவலைக்கூடாது. உனக்கு கர்த்தர் உனக்கு எனக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்திருக்கிறாரு? உபத்திரம் உண்டு. என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரத்துல என்ன பண்ணணும்? என்கிட்ட நெருங்கணும்,
என்கிட்ட வந்து ஜெபிக்கணும், என்னை அதிகமாக நீ கனப்படுத்தணும், என்னை துதிக்கணும், நீ இதையெல்லாம் செஞ்சாதான் இந்த உபத்திரத்திலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடிய வழிகளை நான் உனக்கு ஏற்படுத்த. அதுல அங்க சொல்றது பாருங்க, ஆனாலும் என்ன சொல்றாரு, ஆனாலும் திடன்கொள் உலகத்தை நான் ஜெயித்தேன். யார் சொல்றாரு? உலகத்தை. அப்போ இதெல்லாம் யாருக்கு இங்க சொல்லிட்டு வச்சுட்டு போனாரு? அப்ப ஏன் நம்ம வீட்டுல சமாதானம் இல்லை? ஏன் நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் குறைவா காணப்படுகிறது? ஏன் இன்னும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறார்? இல்லையா? வீட்டுல சமாதானம் நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ண? அவரை தேடணும். சமாதானம் நம்ம என்ன பண்ண? பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட போய் பேசிட்டு உட்கார்ந்துருப்போம். சமாதானம் பக்கத்துல இருக்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்? சமாதானத்தை குறித்து பேசுவோம் இல்லையா? எப்போதான் உனக்கு பிரச்சனைகள் நெருக்கங்கள் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் நீ யாரை தேடணும்னா, உனக்கு உருவாக்கினவர், உன்னை படைத்தவர், தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டு அவர்கிட்டதான் உன் பெட்டிஷனே போனோம். யாருக்கிட்ட போனோம்? உன் லெட்டரோ, உன் பெட்டிஷனோ, உன் வாக்குவாதமோ, விதண்டாவாதமோ எது இருந்தாலும் யாருக்கிட்ட போனோம்? கர்த்தரிடத்துல தான் போகணும் இல்லையா? அதனால சொல்லுகிறா, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம். சமாதானத்தை நான் என்ன பண்றேன்? என் சமாதானத்தை நான் கொடுக்குறேன். வசனத்தை பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக்கும் பொருட்டு தான் சொல்றாரு. ஆனா அதே வந்து இதுல என்ன சொல்றாரு? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேயும் என்ன வைக்கிறார் பாயிண்ட்? உலகம் கொடுக்கிற அல்ல. அவர் என்ன சொல்றாருங்க? உலகம் கொடுக்கிற மாதிரி என்ன பண்ண மாட்டேன், சமாதானம். அப்போ வந்து இங்க என்ன சொல்றாரு? உபத்திரம் உண்டு, தினங்கள் உலகத்தை. அப்ப என்ன சொல்றாரு? இந்த உலகத்துடைய சமாதானத்தை தேடினா என்னுடைய ஜெயத்தை உன்னால் பார்க்க முடியாது. என்னுடைய நெருக்கத்தை நீ பார்த்தீங்கன்னா உன்னால் என்ன பண்ண முடியும்? காரியத்தை ஜெயிக்க முடியாது இல்லையா? யோபு என்கின்ற பக்தன் அவன் பட்ட பாடுகளில கடுகளவு கூட நம்ம என்ன பண்ணல, படவே இல்லை இல்லையா? அந்த உபத்திரத்திலும் அவனுடைய இருதயம் பாருங்க மிகுந்த சமாதானமாக இருந்தது. எப்படி இருந்தது? தோலெல்லாம் வியாதி, பருக்கள், முகமெல்லாம் அவலட்சணங்கள், அந்த வலி வேதனைகள். ஆனா உள்ளத்துக்குள்ள அவனுக்கு என்ன இருந்துச்சு? உண்மையான தெய்வ பிள்ளைகள், கர்த்தரை அறிந்திருக்கிற நல்ல தெய்வ பிள்ளைகளுக்கு எத்தனை அவமான நிந்தைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் உன் இருதயத்துக்குள் என்ன இருக்குங்க? நிலையான ஒரு சமாதானம் இருக்கு. ஏன்னா உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து என்கிட்ட இருக்கிறார். இருதயம் எந்த பக்கத்துல இருக்கு? இந்த பக்கமா? இருதயத்தை இந்த பக்கமா? இங்க யார் இருக்காரு? உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. என் இருதயத்தை சுத்தி என்ன பின்னி போட்டாலும் உள்ள இருக்கிற என்ன பண்றாங்க? அதெல்லாம் பிச்சு பிச்சு அகற்றி எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். எப்போ ஒரு தெய்வ பிள்ளைகளுக்குள் இருதயத்துக்குள் சமாதானம் வரலாம், உன்னுடைய சிந்தைகள் எண்ணங்கள் உலகத்தை நோக்கி இருக்கிறது. எதை நோக்கி இருக்குது? உலகத்தை நோக்கி இருக்கிறது. சமாதானம் எப்படி வரனா, நான் உண்மையிலே தெய்வ பிள்ளையாக இருந்தா என்னை நேரடியாக ஒருத்தர் திட்டினா கூட என் இருதயம் எப்படி இருக்கும்? சமாதானம் இருக்கு. அல்லேலூயா. அதனால அவர் அங்க சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என்னிடத்தில் இருக்கிற சமாதானத்தை என்ன பண்றேன்? உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும், என்ன சொல்றாரு? இருதயம் கலங்காமலும் பயமா. இருதயத்தை நிறைய இடத்துல ஆண்டவர் பேசுவார், திடன்கொள், கலங்காது. அப்ப இருதயத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? வாசமா இருக்கிறபடினால் அந்த இருதயம் தான் நமக்கு கர்த்தருக்கு உண்டான ஒரு வாசம். அதான் சொல்ல, உன் இருதயமே கர்த்தருடைய தேவாலயம் என்றார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆலயத்துக்குள் நம்ம வசிக்கிறபடினால் அந்த ஆலயமே நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்றாங்க? வெளியே போய்தான் கடவுளை தேடுவாங்க. ஆனா நம்ம இருதயத்துக்குள்ளே கடவுளை தேடுகிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்துல மனுஷன் போய் தேடி தேடி சமாதானத்துக்கு போவான், ஆனா நான் உங்ககிட்டே இருந்து என்ன பண்றேன்? உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற. என்னை அதிகமாக தேடு, என்னை அதிகமாக கனப்படுத்து என்ற கருத்தை சொல்ல. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அற்புதம் செய்த அத்தனை மனிதர்களுக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி. அல்லேலூயா. ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆகும் என்றான். என்ன கேக்குறாங்க? என்னுடைய சரீரத்தை சுகமாக்க உம்கிட்ட மட்டும்தான் வல்லமை உண்டு, நான் நம்புகிறேன். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நம்ம எப்படி ஜெபிக்கணும்? தேவனே, நான் முன்னங்கால் படியிட்டால்
என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவன் நீங்களாக இருக்கிறபடினால் என் விண்ணப்பத்தை உங்களிடத்தில் வைக்கிறேன். அல்லேலூயா. நான் மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணல, என் காரியத்தை சொல்லல, நான் சொல்லுகிறதெல்லாம் உங்களிடத்தில் மட்டும்தான் என் விண்ணப்பத்தை வைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அல்லேலூயா. அப்ப நம்ம போய் கேட்கிற அந்த ஜெபம், தேவனிடத்துல சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையை நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க, தவற விடுகிறனாலதான் நிறைய இடத்துல என்ன பண்ண முடியல, அற்புதங்களை நம்மளால பார்க்க முடியல. பாருங்க, மத்திய 9ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் சொல்லுகிறது, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். என்ன சொல்றாங்க, மகளே திடன்கொள், உன் விசுவாசம். அப்போ தேவன் மேல வைக்கிற விசுவாசம் கடுகளவு யாருக்கு என்ன பண்ண முடியாது, குறைய கூடாது. அல்லேலூயா. நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், உபத்திரங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் உன் விசுவாசம் கர்த்தரை நோக்கி தான் இருக்கும். அல்லேலூயா. மனுஷன் மேல விசுவாசம் இருந்தா கண்ணியை வருவிக்கும். நீ கர்த்தர் மேல விசுவாசமாக இருந்தா கண்ணியை கூட அறுத்து நன்மையானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் ஜெபத்தை முடிக்க விரும்புகிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷகம் 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. என்ன சொல்றாருங்க, வார்த்தை சொல்றாரு, சமாதானம். இப்போ தேவங்கிட்ட வந்தால், நீ பாடோடு வந்தாலும் சரி, வேதனையோடு வந்தாலும் சரி, பிரச்சனைகளோடு வந்தாலும் சரி, உனக்கு என்ன வார்த்தை கிடைக்குதுங்க, உன் விசுவாசம் என்ன பண்ணும், உனக்கு சமாதானத்தை உருவாக்கும். உன் விசுவாசம் என்ன பண்ணும், உனக்கு ரட்சிப்பை உருவாக்கி கொடுக்கும். உன் விசுவாசம் என்ன பண்ணும், நன்மையானது செய்யும். அப்ப எங்க விசுவாசத்தை தொலைத்திருக்கிறோம், இந்த விசுவாசம் எங்க தொலைக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்கின்ற தேவன் நம்பிக்கை கொடுக்கிறார் அல்லவா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போனா என்ன பண்ணுமா, போகுன்னு சொல்றாரு. அப்போ எனக்குள் விசுவாசம் இருந்தால் என் சத்துருவை ஜெயிக்க முடியுமா, முடியாதா? எனக்குள் விசுவாசம் இருந்தால் பாவத்தை வெல்ல முடியுமா, முடியாதா? எனக்குள் விசுவாசம் இருந்தால் வியாதியிலிருந்து சுகம் பெற முடியுமா, முடியாதா? எனக்குள் விசுவாசம் இருந்தால் என்னை எதிர்க்கக்கூடிய ஜனங்களை சமாதானமாக கொண்டு வர முடியுமா, முடியாதா? என் விசுவாசம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்றாருங்க, என்னையும் சேர்த்து உயர்த்துகிறார். விசுவாசம் குறைந்தா மட்டும்தான் என்னை சுற்றி என்ன பண்ணுதுங்க, இருளான காரியங்கள் சூழ்ந்து கொள்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பான தெய்வ பிள்ளைகளே, உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து முன்கூட்டியே சொல்லுகிறார், இந்த உலகம் என்ன இருக்குது, உபத்திரம் உண்டு, எப்பொழுது நீ என்னை அறிகிறாயோ உலகம் உன்னை பகைக்கும் என்று சொன்னார். என்ன சொல்றாருங்க, எப்பொழுது நீ என்னை அறிகிறாயோ. 15 17 18 வாசிங்க, முடிச்சிடலாம். கற்பிக்கிறேன், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்றாரு, தெருவுல போறவங்கிட்ட எல்லாம் சொல்லல, தெருவுல போறவங்கிட்ட வந்தவங்க போறவங்கிட்ட சொல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு அவர்தான் என்னுடைய தகப்பன், அவர்தான் என் தேவன், அவர்தான் என் ரட்சகர், அவர்தான் என் ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டினா நினைக்கிறோம். பாத்தீங்களா, உங்ககிட்ட என்கிட்ட தான் அவர் பேசுறார். அல்லேலூயா. அது அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அது மட்டும், நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலக தன்னுடைய என்ன பண்ணுமா, உலகமே உங்களை என்ன பண்ணும், அவ்வளவுதாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவோட பகை எப்படி, நம்ம கடவுள்கிட்ட இருந்தா நமக்கு பகை உண்டு, நம்ம உலகத்தோட இருந்தா நமக்கு பகை கிடையாது. இப்ப எது வேணும் உங்களுக்கு, பக்கத்திலே பேசிட்டு அப்படியே திட்டுவாங்க, கடைசியில என்ன பண்ணுவாங்க, தீபா நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, பின்னாடி என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா. அது உலகம். ஆனா கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, தேவ பிள்ளைகள் தேவனோட அன்போடு இருந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபித்து சாதித்து காட்டுவார்கள். அல்லேலூயா. அப்ப பகைக்கிறத குறிச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, திங்கே பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவரே பகைச்சாச்சு, அவரை சிலுவையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. உலக ஜனம் பகைச்சு எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க, அவர் எல்லா ஜனங்க என்ன நினைச்சாங்க, அவ்வளவுதான் இவருடைய மேட்ரு முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு இவர் யாரு கிடையாது, கடவுள் சொல்ல ஒண்ணும் இல்லை. நாங்க கடைசியில் அவர் தான் உயிர் தெளிந்து என்ன பண்ணாரு, 3ஆம் நாள் உயிர் தெளிந்து இன்னைக்கு உலகம் முழுதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகளாக நீ இருக்கும்போது இந்த உலகத்துடைய பகையை கண்டு கலங்காதீங்க, உன்னதத்தை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார்.